திமுகவில் தள்ளி போகும் பதவி பறிப்பு. திமுகவின் கருத்து கேட்பில் கொட்டி தீர்த்த உடன்பிறப்புகள் 6 லட்சத்தையும் தாண்டி கடக்கும் என எதிர்பார்ப்பு. இவ்வளவு கொடுத்த தொண்டனுக்கு பதவி பறிப்பு என்னும் தீர்ப்பை ஸ்டாலின் தள்ளி வைக்கப் போகிறார் என்ற பேரிடி காத்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு சென்றவர்களால் 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. விஜயின் எண்ணம் உள்ளாட்சி தேர்தலையும் இதனோடு இணைத்து நடத்திட வேண்டும் என நினைப்பதால் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலுக்காக ஸ்டாலினின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களிலும் இதே போன்றுதான் கருத்து கேட்பெல்லாம் நடக்கும், தீர்வு எதுவும் நடக்காது என்று அறிவாலயத்தின் கடந்த காலங்களைப் போல் இப்பொழுதும் இருக்குமா என தொண்டர்கள் கவலை அடிக்கிறார்கள். திமுகவிற்கும் திமுகவின் கொள்கைகளுக்கும் என்றென்றும் ஆதரவு உண்டு என்பதை ஜென்சி திமுகவுக்கு கிடைத்த வரவேற்பே அடிப்படை. இதன் அடிப்படையில் திமுக தலைவர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் உடனடியாக பதவி பறிப்பில் தீர்ப்பு வழங்குவார்களா அல்லது தள்ளி வைப்பார்களா என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுகவில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட உடன்பிறப்புகளின் உள்ள குமரலுக்கான தீர்ப்பு தள்ளி போகிறது. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஏன் இந்த முடிவுகளை எடுத்தார்கள் என்று பார்த்தோமேயானால், அதிமுகவினர் சாரை சாரியாக தாவேகா செல்கின்றனர். அதிமுகவை குதிரை கொண்டிருக்கக்கூடிய தாவேகா திமுக பக்கம் திரும்ப வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுகவில் ராஜினாமா செய்தவர்கள் முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த ஒரு தொகுதி, மொத்தம் 5 இடைத்தேர்தல்களை தமிழ்நாடு வரும் 6 மாதத்துக்குள் சந்திக்க இருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் யுக்தியாக ஸ்டாலின் இந்த தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சி மிகப்பெரிய சாதனைகரமான ஆட்சியாக அமைந்திருந்தாலுமே கூட அது தமிழக மக்களுக்கும் தமிழர்களின் அடையாளத்திற்குமான ஆட்சியாகத்தான் இருந்திருக்கிறது. திமுக தொண்டனுக்கு எந்த விதத்திலும் திமுக ஆட்சி உதவிகரமாக இல்லை. திமுகவில் தலைமை முதல் கிளைக்கழக முறை குறுநில மன்னர்களாகவே இருந்திருக்கிறார்கள், உடன்பிறப்புகளை புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற ஓலை இணைய வாயிலாகவும் குழுவின் வாயிலாகவும் குமிந்த வண்ணம் இருக்கிறது. இதுவரை 4.5 லட்சத்திற்கு மேலான இணையதள பதிவு உடன்பிறப்புகளின் குரலாக வந்திருக்கிறது. அதனால் இதை எக்ஸ்டெண்ட் செய்கிறார் ஸ்டாலின். அது இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு எக்ஸ்டெண்ட் செய்யப்படுகிறது. மாவட்ட வாரியாக அந்த குழுவும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. செல்லும் இடமெல்லாம் மாவட்ட செயலாளர் மீதும் வேட்பாளர் மீதும் கூட்டணி கட்சிகள் மீதும் சாரை சாரியாக வண்டி வண்டியாக குமரல்களை உடன்பிறப்புகள் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கும் கட்சி தொண்டனுக்குமான இடைவெளி எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதை இப்பொழுது காது கொடுத்து கேட்க அறிவாலயம் தயாராக இருக்கிறது. அப்படி கேட்கும் பொழுதுதான் தெரிகிறது இந்த அறிக்கைகள் அனைத்தும் உண்மையாக முழுமையாக தன்னிடம் வந்து சேருமா என்ற பயம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. உண்மையாக என்ன வருகிறதோ அதை கொண்டு வாருங்கள், கட்சியை முழுவதுமாக மாற்றி கட்டமைக்க வேண்டும் என உதயநிதி விரும்புகிறார், கனிமொழியும் விரும்புகிறார். ஆனால் திமுகவில் போயிருக்கக்கூடிய இந்த குழுவோ அல்லது இந்த உடன்பிறப்புகளின் உள்ள குமரலை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இணையதளத்தை பார்ப்பவர்களோ முழுமையாக ஸ்டாலினிடம் கொடுப்பார்களா அல்லது ஸ்டாலின் தான் முழுமையாக பார்க்க முடியுமா என்றால் முடியாது. ஏனால் இதுவரை 4.5 லட்சம் பேருக்கு மேல் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 லட்சம் பதிவுகளை பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு குழு போட்டுதான் வேண்டும். அந்த குழுவுக்கு தலைமை யார் இருக்க போகிறார்கள்? அந்த குழு உண்மையான நிலவரத்தை அறிவாலயத்துக்கு கொண்டு செல்லுமா? திமுகவில் உண்மையான களையெடுப்புகள் நடக்குமா அல்லது கட்சி சீர்திருத்தப்படுமா? இனி வரும் காலங்களில் ஆட்சிக்கு வரும்பொழுதாவது சூழ்நிலைகளை மாற்றிக் கொள்வார்களா அல்லது ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய மாறிக்குவார்களா என்பது திமுகவின் தலைமைக்கே வெளிச்சம். திமுகவின் மீதும் திமுக கட்சியின் மீதும் தமிழர்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் எவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கிறது என்பதை 2 நாட்களுக்கு முன்பாக ஜென்சி டிஎம்கே என்று வலைதளத்தில் ஒரு இளைஞர் பதிவிட்டதற்கு ஒட்டுமொத்தமாக அந்த இளைஞர் பக்கம் திரும்பி இருக்கிறது தமிழகத்தின் குரல். ஓரிரு நாட்களிலேயே 1000த்திற்கும் மேற்பட்டோர் நாங்கள் திமுகவிற்கு இன்ஃபுளுசராக பணியாற்ற ஜென்சியில் இருந்து தயாராக இருக்கிறோம் என வந்திருக்கிறது. இது விஜய் ஆட்சி அமைத்து 15 நாட்களில் நடந்த மாற்றம். இன்னும் விஜய் 6 மாத கால ஆட்சி நடந்தாலோ அல்லது 5 ஆண்டு காலம் நடந்தாலோ தமிழகம் எப்படி இருக்கும்?
விஜயின் குறைகள் எந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு செல்ல திமுகவுக்கு ஆதரவாக களமிறங்க ஜென்சியினர் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இதை திமுக தலைமை எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுகவிற்கும் திமுக கொள்கைகளுக்கும் தமிழகம் எப்பொழுதும் உற்ற துணையாக இருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைக்கக்கூடிய தொண்டன் அண்ணா காலத்திலும் இருந்தார், கலைஞர் காலத்திலும் இருந்தார், ஸ்டாலின் காலத்திலும் இருப்பார், ஏன் உதயநிதி காலத்திலும் இருக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்களை முறையாக கட்டமைப்பார்களா, அவர்களுக்கான பாதுகாப்பை கட்சி வழங்குமா, அல்லது ஆட்சியில் இருந்தபோது சம்பாதித்தவர்கள் பின்னால் கட்சி செல்லுமா என்பது ஸ்டாலினுக்கே விடப்பட்ட கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ் இனத்தையும் தமிழகத்தையும் காப்பாற்ற வேண்டுமேயானால் போர்க்குணம் மிக்க திமுக போன்ற ஒரு இயக்கம் தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பதே அரசியல் வியூக வகுப்பாளர்களாகட்டும் அரசியல் வல்லுநர்களின் கணிப்பாக இருக்கிறது. ஆனால் ஆட்சியில் இருந்தபோது கட்சியினரை காப்பாற்றாமல் திமுக மிக தொலைவில் சென்று விட்டது. இனியாவது கட்சிக்கும் தலைமைக்கும் தொண்டனுக்கும் உறவு ஒரு பாலமாக இருக்குமா என்பதற்குத்தான் இந்த கருத்து கேட்பெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இதை தள்ளி வைக்கிறார் ஸ்டாலின் என்றால், இதன்படி தீர்ப்பு வழங்கினால் பல மாவட்ட செயலாளர்களும் பல முன்னணியினரும் பதவி பறிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்னொன்று, உடனடியாக 5 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருவதற்கான சூழ்நிலை மாறி இருக்கிறது. இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இந்த 5இல் 3 இடங்களை வெற்றி பெற்றாலே தாவேகாவின் பக்கம் மக்கள் இல்லை, அது ஒரு விபத்து, தங்கள் பக்கம்தான் மக்கள் இருக்கிறார்கள் என்று சாதிக்க வேண்டும் என ஸ்டாலின் உள்ளத்தில் இருக்கிறது. அதை சாதிக்க வேண்டிய முனைப்பில் திமுக தலைமையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுத்தால் இடைத்தேர்தலில் பங்கம் விளைவிக்கும் என்பதற்காக தீர்ப்பு தள்ளி வைக்கப்படுவதாகவும், டெல்லி சென்ற விஜய் உள்ளாட்சி தேர்தலையும் இதனோடு இணைத்து நடத்த தயாராக இருப்பதாக கருத்துக்கள் வருவதால், உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றால் இந்த கட்சியினர் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டால் அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு செல்லும் படலங்கள் இருப்பது போன்று திமுகவிலிருந்தும் தாவேகாவுக்கு ஒரு சிலர் செல்வதற்கான வாய்ப்புகளை தாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காகவும் ஒத்திவைக்கிறார் ஸ்டாலின். இது மேலோட்டமாக பார்த்தால் நன்று என்று தெரிந்தாலுமே கூட கடந்த காலங்களிலும் தொண்டர்களின் குரலை கேட்டு காலத்திற்கேற்ப ஒவ்வொரு பிரச்சனையின் காரணமாக அதெல்லாம் ஒத்திவைக்கப்பட்டதின் விளைவு அறிவாலயத்தில் பொட்டி வாங்கியது பொட்டி ஓரமாகவே இருக்கிறது. அது பிரித்து பார்க்கப்படாமலே இருந்ததனால்தான் ஆட்சி முடிவுக்கு வந்தது. மீண்டும் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி தீர்ப்பு வழங்காமல் இருந்தால் கட்சியில் இந்த 4.5 லட்சம் 5 லட்சம் பேர் கட்சிக்கு அனுதாபியாக இருக்கக்கூடியவர்களின் என்ன அலைகள் மாறும். திமுக திருந்த போவதே இல்லை, திமுக மாற்றி கட்டமைக்கவே முடியாது, அவர்களாகவே இருப்பார்கள் என்ற எண்ணம் தொண்டனுக்கு வந்துவிடும். ஆதலால் இந்த தீர்ப்புகளை தள்ளி வைக்காமல் உடனடியாக கட்சியை களையெடுத்து உதயநிதி ஸ்டாலின் நினைப்பது போன்று 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற களையெடுப்பு எல்லாம் எடுத்து இளைஞர்களின் கையில் கட்சியை கொடுத்தால் தாவேகா ஒரு சுனாமி அல்ல, திமுக தொண்டர்களுக்கு ஒரு சாதாரண கட்சி தான் அது. அதை திறம்பட வெற்றி காண்பதில் தயாராக இருக்கிறார்கள் என்பதே இந்த ஜென்சி டிஎம்கேவின் அறிக்கையும் அதற்கு கொடுத்த வரவேற்பும் வந்துள்ளது. இதையெல்லாம் திமுக தலைமை எப்படி கையாள போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். இதற்காகத்தான் திமுகவின் உயர்மட்ட குழுவினர் கூர்க் சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் வலம் வருகிறது. கூர்க்கில் இருந்து வந்தவுடன் திமுக தலைவரான கலைஞர் மு கருணாநிதியின் பிறந்தநாள் விழா வருகிறது. அதற்கடுத்து ஒரு 10 நாட்களுக்குள்ளாக இதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டால் திமுக உடனடியாக கிளர்த்தெழும். இல்லை என்றால் இந்த கருத்து தெரிவித்த 6 லட்சம் பேர் திமுகவுக்கும் தங்களுக்குமான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போகும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் யாரும் இடைத்தேர்தலில் போட்டியிட போவர்களும் அல்ல, இடைத்தேர்தலில் தேர்தல் சீட் கேட்கப்படுபவரும் அல்ல. இவர்கள் எல்லாம் காலமாக திமுகவுக்கு வாக்கு சேகரிப்பவர்கள் மட்டுமே. கடந்த காலங்களில் திமுக தனக்கான வாக்கு வங்கி இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்த நிலையில் ஒரு சில பூத்துகளில் திமுகவின் வாக்கே விழாமல் போயிருக்கிறது, பூத்தில் பணியாற்றியவர்களின் வாக்கே விழாமல் சென்றிருக்கிறது. இதெல்லாம் ஏன்? இந்த இடைவெளியை மீண்டும் மீண்டும் காலம் தாழ்த்தி தீர்ப்பு வழங்கி திமுகவுக்கு மாபெரும் இழப்பை ஏற்படுத்த போகிறதா திமுக தலைமை, அல்லது உடனடியாக தீர்வை கண்டு தாவேகாவுக்கு எதிராக தமிழகம் கிளர்ந்தெழுந்துள்ளதை அறுவடை செய்ய போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அறிவாலயத்தின் கதவுகள் தொண்டனுக்காக தட்டப்படுகிறதா அல்லது மீண்டும் மிட்டா மிராசுகளுக்காக தட்டப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.